கழகத்தினுடைய காவலர், குறிப்பாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இங்கே நம்முடைய 101வது நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்வீரர் கூட்டத்தை கடந்த ஆண்டு மே மாசமே ஆரம்பித்த முதல் மாவட்டம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற அந்த புகழை நமக்கு தந்தவர் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலர் அண்ணன் அவர்கள் தான். ஆக அந்த விதத்தில் நம்முடைய முதல் மாவட்டமாக திருச்சி தெற்கு மாவட்டம் இருந்தது. இன்றைக்கு இந்த 3 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் 1,35,000 வாக்குகள் அதிகமாக வித்தியாசத்தில் நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இது தொடர்ந்து நாங்கள் பயணிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம், உழைக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உடலாக உயிராக எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வெற்றி என்று வரும்போது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொன்னதுதான், இதை கொண்டாடுவதை காட்டிலும், மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதை காட்டிலும் மக்களுக்கு நன்றியோடு இருங்கள், கொண்டு வருகின்ற திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், அவர்கள் நாம் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபடுங்கள் என்று நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் கண் துஞ்சாமல் தொடர்ந்து எங்களுக்காக அந்த உழைப்பை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பித்து, செயல்வீரர்கள் கூட்டத்திலே சொன்னீர்கள், யார் அதிகமாக வாக்கு பெறுகிறார்களோ அவர்களை நாங்கள் கௌரவிப்போம் என்று. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களின் சார்பாக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு 10 பவுன் அளவில் அறிவித்து மைனர் செயின், அவர் மைனராக இருக்கிறதுனால் மைனர் செயினை அறிவித்து சிறப்பிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞருக்கு அண்ணன் அன்பில் அவர்கள் இருந்தார். அவருக்கு பிறகு இப்போது இளைஞரணி செயலாளருக்கு உறுதுணையாக நம்முடைய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து பணிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். வழி வழியாக கழகத்திற்கு தலைவருக்கு பாதுகாப்பாக இருப்பது திருச்சியில் இருக்கிறவர்கள், அதுவும் குறிப்பாக அன்பில் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தெற்கு மாவட்ட கழகம் உள்ளபடியே மிக சிறப்பாக, மிக சிறப்பாக நான் கூட நினைத்தேன். ஒவ்வொரு அமைச்சரையும் அழைத்து வருகிறார், ஒவ்வொருவருடைய கழகத்தில் பொறுப்பு இருக்கிறவரையும் அழைத்து வந்து குக்கிராமங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கூட்டம் நடத்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்து மகிழ்ச்சி ஊட்டியிருக்கிறார் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர். எனவே நீங்கள் இந்த 100 நிகழ்ச்சிக்கு தாண்டி அடுத்த நிகழ்ச்சியும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.